ஸோ ரெவிட்னா என்ன, அது யாரெல்லாம் கற்றுக்கிட்டா அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், அப்புறம் ரெவிட் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம சிஸ்டமில், இதுதான் சப்போஸ் நீங்கள் ஒரு புதுசாக ரெவிட் வந்து கற்றுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இருக்க காமன் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலையும் சரி, இப்போது வரப்போகிற ஒரு 2-3 வீடியோலையும் சரி, ரெவிட்னா என்ன, இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும், அப்புறம் ரெவிட்டோட ஃபைல் ஃபார்மேட்ஸ் பற்றி நான் இதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சப்போஸ் தெரிஞ்சிருந்தால் இந்த சீரீஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போகலாம். பட் இருந்தாலும் எதுவுமே வந்து ஒரு ரிப்பீட்டடாக நம்ம ப்ரஷ் அப் பண்ணுறதுன்றது ஒரு நல்லது இல்லையா. ரெவிட்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், ஒரு பில்டிங் டிசைன் பண்ணுறதுக்காகவும் அந்த பில்டிங் ரிலேட்டடான ட்ராயிங்ஸை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்காகவும் அந்த பில்டிங் கட்டுறதுக்கான டெலிவரிபிள்ஸ்லாம் கொடுக்கறதுக்காகவும் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் பில்டிங் டிசைனிங்லேயோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைடோ இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரெவிட் சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெவிட் சாஃப்ட்வேர் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆட்டோடெஸ்க்ன்ற இந்த கம்பெனியோட சாஃப்ட்வேர் தான் இந்த ரெவிட்ன்றது. அவங்க தான் AutoCAD ப்ரொடியூஸ் பண்ணதும். ஸோ இந்த ரெவிட் சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாண்ட் அலோனாக அவங்களோட விண்டோஸ் கம்ப்யூட்டர்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோடெஸ்கோட ஒரு AEC ப்ராடக்டாக மற்ற AutoCAD அந்த அதர் ப்ராடக்ட்ஸோட சேர்த்து ஒன் ஆஃப் த ப்ராடக்டாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெவிட் சாஃப்ட்வேர் மெயினாக இன்வென்ட் பண்ணதுக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடல்னு சொல்லுவாங்க. பிம்ன்றது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆர்கிடெக்சுரல் பில்டிங். ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஒரு பில்டிங் ரிலேட்டடாக இருக்க கம்ப்ளீட் டேட்டா, அதோட டிராயிங்ஸாக இருக்கட்டும், ஸ்கெடியூல்ஸாக இருக்கட்டும், எஸ்டிமேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஒரே செட் ஆஃப் ஃபைல்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் எல்லா ஃபைல்ஸ்லேயும் அதை அப்டேட்டடாக இருக்கிறதுக்காகவும் இந்த பிம் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லலாம், பட் உங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த ரெவிட் சாஃப்ட்வேரில் பிம் மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறதுக்கான டிசைன் ரிலேட்டட் டூல்ஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் டூல்ஸ், MEP மெக்கானிக்கல் பிளம்பிங் ரிலேட்டட் டூல்ஸ், ஈவன் ஃபேப்ரிகேஷனுக்கான டீட்டெயிலிங், இது எல்லாத்தையுமே கம்பைண்டாக கலெக்டிவாக வச்சுருக்கிறது இந்த ரெவிட் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து ஃபேமஸாக இருக்க அந்த ஆட்டோடெஸ்கோட அந்த AEC, அதாவது ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் அண்ட் கான்ட்ராக்டர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த பர்பஸ்க்குள்ளே இது வந்து ஒன் ஆஃப் த டூலாக வருது. ஆல்சோ இது வந்து ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷனாகவும் ஒர்க் ஆகும். சப்போஸ் இஃப் யூ ஆர் an architect and you are never going to use the construction or fabrication related tools, உங்களுக்கு ஆர்கிடெக்டோட டூல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா ரெவிட்டில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இந்த ரெவிட் LT அப்படின்ற அந்த வெர்ஷன். இதில் மற்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான டூல்ஸ் இல்லாமல் ஒன்லி ஆர்கிடெக்ட் ரிலேட்டடான டூல்ஸ் இருக்கும். ஆல்சோ இதோட ஃபீயும் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு த கம்ப்ளீட் AEC ரெவிட் டூல். ஸோ இந்த LTக்கும் மற்ற வெர்ஷன்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து ஆட்டோடெஸ்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வித் கம்பேரிசன் டேபிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெவிட் ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு டேரெக்டாக ஆட்டோடெஸ்க் வெப்சைட்லேருந்து வாங்கலாம். அப்படி இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி ரீசெல்லர் சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸோடு சேர்த்து சேல் பண்ணுவாங்க, அதுலேயும் வந்து இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வெர்ஷன் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது.